இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு வசனம் இவ்வாறு சொல்கிறது, நீதிமொழிகள் 27:10, உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனை விட்டு விடாதே, உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே, தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசின்னு சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிநேகிதம், சிநேகம், அன்பு, நட்பு என்று சொல்லலாம். நீதிமொழிகள் 17:17 சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், நட்போடு பழகுகிறவள் உண்டு. இங்கே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழம், பிளம்ஸ் பழம். அங்கே அந்த பழத்தை பார்க்கும்போது, நிறத்தை பார்க்கும்போது அதை யாருமே வெறுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பழம். அது எல்லாரையும் கவரும். அந்த பழத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தால் சில பழங்கள் இனிப்பாக இருக்கும், சில பழம் புளிப்பாக இருக்கும். ஸோ அந்த பழம் அழகா இருக்கு, நிறம் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யாரும் வெறுத்து விட மாட்டோம் எந்த சூழ்நிலையிலும். அதே போல நம்மளுடைய நண்பர்கள் சில நேரங்களில் குறைவுள்ளவர்களாக இருப்பாங்க. ஒருவேளை அவர்கள் ஒருவேளை அவங்க தவறான காரியங்கள் செய்வாங்க. ஆனால் அந்த குறையை சுட்டி காட்டி திருத்தி அவர்களை நண்பராக நம்மோடு பயணிக்க வைப்பதை விட நாம் நட்பிலே சில நேரங்களில் தவறி விடுகிறோம், சில காரியங்களில் நாம் வெறுத்து விடுகிறோம். அநேகருக்கு சில காரியங்களை வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லி பிரிந்து விடுவார்கள், நண்பர்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள். இங்கே வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 27:6, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள் என்று சொல்லி பாருங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை சொல்லி அடிப்பாங்க. இந்த நண்பர்கள் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை சொல்லி சொல்லி அடிச்சு விளையாடுவாங்க. அப்படியே அடிக்கிற காரியங்கள் இல்லை. சில நேரங்கள்ல வாழ்க்கையிலே சில பாடங்கள் உண்டு. அந்த பாடத்துல நம்மளுடைய நண்பர்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லி அவர்களை திருத்தி அவர்கள் நல்வழிப்படுத்த வேண்டும். இதைத்தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா நம்ம அநேகர் சந்திக்கிற ஒரு காரியம் உண்டு, கவனிக்கிற ஒரு செயல்கள் உண்டு. அங்க என்னன்னா கோட்டை சுவருக்கு மேல கண்ணாடி சில்லுகளை பொருத்தி வைப்பாங்க. ஏன்னா இங்க இந்த கோட்டைக்கு தாண்டி யாரும் அந்த கோட்டைக்குள்ளாக யாரும் வரக்கூடாது. அந்த சுவருக்கு மேலே இருக்கிற அந்த கண்ணாடி சில்லுகள் அந்த நம்மளுடைய ஒரு மனிதனாக போய் அங்கே ஏறி அங்கே நடக்க கூட முடியாது. ஆனால் நீங்க கவனித்து பார்த்தால் பூனை அந்த கோட்டை சுவத்துக்கு மேலே நடந்து செல்லும். நீங்க நன்றாக கவனித்து பார்த்தா அது என்ன செய்யணும்னா, அது பார்த்து மிகவும் கவனமாக ரொம்ப நேர்த்தியாக நடந்து தன்னுடைய காலிலே காயம் வராத அளவுக்கு அது தன்னை காத்து கொள்ளும். அதே போலதான் நட்பிலும் கூட சில நேரங்கள்ல நாமும் கவனமாக பயணிக்கணும். நான் நண்பர்களோடு சில காரியங்கள்ல எடுத்தோம், சில காரியங்களை டக்குன்னு முடிவெடுத்தோம், நம்ம போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உறவுகளை நிறுத்தி விடக்கூடாது. எந்த செயல்னாலும் பொறுமையோடு அன்போடு அந்த நட்பை நாம் பாதிக்காத அளவுக்கு நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நண்பர்களுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிற சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டிற்கு 4 சுவர் மாத்திரமல்ல, மேலே இருக்கிற அந்த வீட்டிற்கு அந்த கூரை மிக முக்கியம். 5 காரியம் முக்கியம். 4 சுவர், மேலே கூரை, 5 காரியம் முக்கியமானது போல நம்மளுடைய நட்பிலும் 5 காரியம் முக்கியமாக இருக்க வேண்டும் சொல்லி ஒரு புத்தகத்திலே குறிப்பிடுப்பாங்க. என்ன காரியம்? முதலாவது நட்பிலே 5 காரியம் என்னன்னா தியாகம். அங்க வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஆக்கிலால் பிரிஸ்கிலால் இவர்கள் 2 பேரும் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அங்க போராட்டம் நடக்குது. அவர்கள் சில வருடம் எபேசிலே தங்குறாங்க. அங்க
பாத்தீங்கன்னா பவுலை ஆதரிக்கிறாங்க, தியாகம் பண்றாங்க, பவுலுக்காக அவனுடைய ஊழியத்திற்காக உபத்திரவம் படுகிறார்கள். ரோமர் 16:3-4 கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாளாகிய பிரிஸ்கிலாவையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள், அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் என்று சொல்றாங்க. கடைசி வரைக்கும் பிரச்சனை வருது. கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டவருக்கு விரோதமாங்க அங்க எழுச்சி நடக்குது. பவுலை அவங்க கொல்லணும்னு வராங்க. ஆனா பிரிஸ்கிலாலும் ஆக்கிலாலும் பவுலுக்கு ஆதரவாக இருந்து தன்னுடைய பிராணனை கூட கொடுக்குறாங்க. தியாக உணர்வு வேண்டும் நட்பிலே. இரண்டாவது, பகிர்ந்து கொள்ளுதல். நம்மளுடைய நண்பர்களோடு எல்லா காரியத்தையும் நாம் பகிர்ந்து கொள்ளணும், ஒளிவு மறைவு இல்லாதபடிக்கு. இங்க வேதத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள்கிட்ட சொல்றாங்க, நெருங்கின நண்பர்கள்ட்ட சொல்றாங்க, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறார், நன்மையை செய்கிறார். அவர் எல்லாத்துக்கும் நன்மையான காரியங்களை செஞ்சாலும் அவருக்குள்ள கஷ்டம் வருத்தம் இருந்து அந்த காரியங்களை பேதுரு, யோவான், யாக்கோபோட பகிர்ந்து கொண்டதாக வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 26:38 என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தன்னுடைய கஷ்டத்தை அந்த சீஷர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்கள்ல ஒரு குறிப்பிட்ட நபர்களை நண்பர்களாக, தன்னுடைய ஒரு சிநேகிதனாக பழகுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே மன்னிப்பு, மன்னித்தல் மூன்றாவது மிக முக்கியமான காரியம். நட்பிலே மன்னிக்கிற குணம் வேணும். இங்க பேதுரு அங்க நீங்க கவனித்து பார்த்தா ஆண்டவரை மறுதலிச்சிடலாம். அவன் இப்படிப்பட்ட செயல்களை செய்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பார்த்து மனங்கசந்து அழுறான். அழும்போது கர்த்தர் அவனை மன்னிக்கிறார். அவர் சொல்ல, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லி பேதுருக்கு மிகப்பெரிய ஊழியத்தை கொடுக்கிறார். அவ்வளவு அளவுக்கு அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிக்கிற செயலை நமக்கு காண்பித்திருக்கிறார். இன்னும் நான்காவது, மகிழ்ச்சியா இருக்கணும். லூக்கா 15:6-8-9 காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தவள் சிநேகிதரோடு மகிழ்ச்சியா இருந்தாள் என்று சொல்லி இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. ஹாப்பி, ஒரு சந்தோஷம். நம்ம வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்குன்னா சிலர் சொல்றது இல்லை. ஏன்னா நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பொறாமப்படுவாங்க. சில காரியங்களை சொல்லிட்டேன்னா அவங்க ஏதாவது ஒருவேளை நம்மகிட்ட ஏதாவது எதிர்பார்த்து விடுவார்கள் சொல்லிட்டு சில நன்மைகளை சிலர் சொல்வதே இல்லை. ஆனால் இந்த வேதத்துல போடப்பட்டிருக்கு, காணாம போன காசை கூட இந்த நட்போடு சொல்லி பகிர்ந்து கொள்கிறத, அங்க சந்தோஷத்தை, மகிழ்ச்சிய அவர்கள் அனுபவிக்கிறத பார்ப்போம். நம்ம நண்பர்களோடு நம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளணும். இறுதியாக ஜெபம் மிக முக்கியம். எத்தனை பேர் நம் நட்புக்காக, நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம் பாருங்க. யோபு 42:10 தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தான் யோபுன்னு சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தானியேல் 2:17-18 தானியேல் அவன் நண்பர்களும் சேர்ந்து கொண்டிருந்தார்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. பாருங்க, எத்தனை பேர் நண்பர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறீங்க. அப்படி ஒரு ஜெப ஜீவியம் நமக்கு வேணும். ஏதோ பேசணும், பார்த்தோம், சில காரியங்களை பகிர்ந்து கொண்டோம்னு சொல்லி போய் விடாதபடி ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கைக்காக, நம்மளுடைய நண்பர்கள், குடும்பங்களுக்காக ஒவ்வொருவருக்கும் பாரப்பட்டு ஜெபிக்கணும். இந்த 5 காரியம் நமக்கு தேவை. தாவீது சங்கீதத்துல ஒரு வசனம் சொல்கிறது, 109:4 தாவீது சொல்றான், என் சிநேகிதத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொல்றான். நம்ம விரோதிய கூட ஜெபிக்கணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னும் அநேக காரியங்கள் நட்பை குறித்து குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. நீதிமொழிகள் 17:7 குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்கிறதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதத்தையும் பிரித்து விடுகிறான் என்று சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
நம்ம எவ்வளவேன்னு இருக்கிறோம், நம்ம நண்பர்களோடு எவ்வளவேனும் காரியங்களை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். வேதத்துல அநேக காரியங்கள் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. நம்ம எவ்வளவேனும் நம்ம நட்போடு நம் நம் நண்பர்களுக்கு எவ்வளவேனும் நட்பை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். எடுத்த உடனே நம்ம சில நேரங்களில் பிரிந்து விடுகிறோம். சில நண்பர்களோடு நட்பை பகிர்ந்து கொள்வதை விட்டுட்டு நல்லதை சொல்வதை விட்டுவிட்டு நாம் பிரிந்து செல்கின்றவர்கள் உண்டு. ஆண்டவர்ட்ட இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நண்பர்களோடு நான் எப்படி பழகிறேன், ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். அன்பின் பரலோக தகப்பனே, எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு ஏசப்பா. எங்களுடைய நண்பர்களோடு ஒருவேளை தவறான காரியம் இருக்கலாம், எங்களுடைய சிநேகிதருக்கு நாங்கள் நல்லதை சொல்லி கொடுத்து இந்த 5 காரியங்கள் எங்களுக்கு வேணும் ஏசப்பா. எங்கள் நட்பு நிலைநிற்க வேண்டும் என்றால் நாங்கள் ஏசப்பா தியாக உள்ளம் வேணும் ஏசப்பா. எங்களுக்கு ஏசப்பா எங்கள் நட்பை ஏசப்பா நல்ல காரியங்களை பகிர்ந்து கொள்கிற உணர்வு, மன்னிக்கிற உணர்வு, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிற உணர்வு, ஜெபிக்கிற ஒரு உணர்வை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. நாங்கள் உமக்கு சாட்சியாக நாங்கள் ஜீவிக்க கிருபை தாங்க. துதிகான மகிமை உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.